சிவகங்கையில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இணைகளுக்கு திருக்கோயில்கள் சார்பாக 4 கிராம் தங்கத்தாலி உள்பட ரூபாய் 60,000 மதிப்பில் சீர்வரிசைகளை வழங்கி இன்று 12 ஜோடிகளுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பெரியகருப்பன் பேசியபோது, தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறை சார்பில் கடந்த 2 ஆண்டுகளில் 1100 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டதாகவும், இவ்வாண்டு 700 இணைகளுக்கு திருக்கோயில் சார்பில் ரூபாய் 10,000 உயர்த்தி 4 கிராம் தங்கத்தாலி உள்பட ரூபாய் 60,000 மதிப்பில் சீர்வரிசைகள் வழங்கி திருமணம் நடத்தி வைக்கப்படும் என தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக சிவகங்கை இணை ஆணையர் மண்டலத்தில் 22 இணைகளுக்கு ஏற்கனவே திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இன்று சிவகங்கை நகர் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைத்து 12 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும், காதலர் தின நாளில் இணைந்த ஜோடிகள் அன்போடு மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்தார். அனைத்து இன்று நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட தலைநகரமான இந்த சிவகங்கை அமைந்திருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் 13 இணைகளுக்கு ஏற்கனவே பல்வேறு இணைகளுக்கு திருமணங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று இந்த நல்ல நாளில் 12 இணைகளுக்கு மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்களும் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் கே சேகர் பாபு அவர்களும் இசைவு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த நல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர், அதை போல இந்து சமயம் அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் மற்றும் அறநிலையத்துறை சார்ந்த அலுவலர்கள், அறங்காவல் குழுவுடைய தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் இந்த திருக்கோயிலுக்கான அறங்காவல் குழுவை சார்ந்தவர்கள் என்று அனைவரும் பங்கேற்று இந்த திருமண வைபவம் இப்பொழுது சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதையும், ஆக அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த தம்பதியர்களுக்கு மணமக்களுக்கு எங்களது சார்பில் இங்கே வருகை வந்திருக்கின்ற நம்முடைய நிர்வாகத்தின் சார்பில் வந்திருக்கக்கூடிய நான் உட்பட மாவட்ட ஆட்சியர் அனைவருடைய நல்வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு துறையினுடைய அமைச்சர் கே சேகர் பாபு அவர்களுடைய நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மணமக்கள், அதை போல அவர்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் இருந்து மகிழ்ச்சியோடு இந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். இன்று உங்கள் வாழ்க்கையில் மணமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தினம் என்றால் அது மிகையாகாது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் உலக காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கு மணமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் என்று அனைவர் சார்பிலும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.